Good morning, 4th standard science class. Today class நம்ம term 3ல யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3 லெசனில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் வி ப்ரீத் நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய அந்த ஏரை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம லீவ் பண்ணணுன்னா டெஃபினட்டாக நமக்கு ஏர் வேணும். ஏன்னா நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக ஏர் வேணும். நம்ம மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, plants, animals, including microorganisms we needed for breathing air air needed for breathing. கண்டிப்பாக காற்று வேணும் ப்ரீத் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த லெசனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இஸ் ஏ மிக்சர். ஏரில் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் மிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்ட்டு அந்த டைப்ஸ் ஆஃப் கேஸஸோடைய நேம் என்ன, அதோடைய பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்துக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன், அதான் அதோடைய பர்சன்டேஜ் அண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏர், அந்த ஏரில் இருக்கக்கூடிய கலவைகள். நெக்ஸ்ட்டு ஏர் பொல்யூஷன்ஸ், ஏர் எப்படி பொல்யூட்டட் ஆகுது, அந்த பொல்யூட்டடான ஏரால் நமக்கு என்ன எஃபெக்ட்ஸ், அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, உங்களோட டேர்ம் புக் பேஜ் நம்பர் 8 எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவர் எர்த் இஸ் மேட் ஆஃப் லேண்டு, வாட்டர் அண்ட் ஏர். இதால் தான் நம்மளோட எர்த் மேட் ஆஃப் ஆகிருக்கு. இதில் ஆல் 3 காம்போனன்ட்ஸ், இந்த 3 காம்போனண்ட்டு கண்டிப்பாக வேணும். இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ். எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்கிறதுக்கு டெஃபினட்டாக வேணும். ஏர் இஸ் ப்ரெசன்ட் ஆல் அரௌண்ட் அஸ். ஏருங்கிறது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது. ஏருங்கிறது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது. அண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லீவ்ஸ். அதுக்கு நம்ம உயிர் வாழ்கிறது கண்டிப்பாக வேணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு காஸ் ரெயின். ஏர் தான் நமக்கு ரெயினை காஸ் பண்ணுறது ஏர் தான். காற்று இல்லைன்னா ரெயின் நமக்கு ரெயின்ஃபால் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம கிராப் க்ரோத் ஆகிறதுக்கு, செடியெல்லாம் வளர்கிறதுக்கு. இட் இஸ் நீடட் ஃபார் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ. ஸோ இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஏர் வேணும். ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில், அதாவது ஸ்குவைசபிள் பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் எடுத்துகிட்டு அதனுடைய லிட்டில், அதோட மூடியில் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஹோல்ஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு டைட்டாக அது க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ்க்கு பக்கத்தில் அந்த ஸ்குவைசபிள் பாட்டிலை வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா என்னாகும்? காற்று நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே, அந்த பாட்டில் இருக்கக்கூடிய காற்று வெளியே வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? வாட் டு யூ ஃபீல்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏரை தான் ஃபீல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் அவர் டெய்லி லைஃப். ஏரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்மளுடைய டெய்லி லைஃப்பில்? ஆக்சிஜன், நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய கேஸ் தான் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் நீடட் ஃபார் ரெஸ்பிரேஷன். வி கேன் ஸ்பீக், நம்ம பேசுகிறது சரி, கேட்குற அந்த சவுண்டு, இது எல்லாமே ஏர் மூலிமா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏர் ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன். ஆமாம், இப்போ நேச்சராக இருக்கக்கூடிய நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் நாமளே சீட்ஸை மண்ணில் தூவி விடுறோம். ஆனால் நேச்சர்லாம் பார்த்திங்கன்னா ஏர் சீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஓகேவா? அதன் மூலியமாகவும் க்ரோத் ஆகும். அண்ட் சீடு ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்காக, பிளான்ட் ரீப்ரொடக்ஷனுக்காகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மான்சூன் அண்ட் ரெய்னி சீசன் எல்லாமே விண்டோட ஆக்ஷன்ஸால் தான். ஏர் ரெகுலேட்ஸ் த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறது ஏர் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்டஸ் 2. இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிக் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஹேஸ் ஏர் இன் இட். இந்த எந்த ஆப்ஜெக்ட்ஸில் எல்லாம் ஏர் இருக்குது? நம்ம பம்பரை விடுறதுல ஏர் இருக்காது. இது ஒரு ஸ்மால், அதாவது சாலிட் பால், இதில் ஏர் இருக்காது. இது மெட்டல், இதில் ஏர் இருக்காது. சிலிண்டரில் ஏர் இருக்கும். நம்மளோட எல்பிஜி கேஸில், பலூனில் ஏர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாட் ஏர் பலூன், இதில் ஏர் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏர் இஸ் ஏ மிக்சர்னு அதில் நிறைய கலவைகள் இருக்குது, மிக்சஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது, அதுதான் ஏர் இஸ் ஏ மிக்சர். த ஏர் வி ப்ரீத் consists of a mixture of gases. It contains a solid, இதில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அண்ட் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது. லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எது? வாட்டர் வேப்பர் எல்லாம் லிக்விட் பார்ட்டிகல்ஸ். சாலிடு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம். ஏர் கேன் பி செப்பரேட்டட் இன்டூ இட் கான்ஸ்டிடியன்ட்ஸ். ஏரை நம்ம செப்பரேட் பண்ணலாம் இன்ட்டு இட்ஸ் கான்ஸ்டிடியன்ட்ஸ், அதோட கலவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, இது எல்லாமே. வாட்டர் வேப்பரும் இதில் மிக்ஸ் ஆகியிருக்கு. வாட்டர் வேப்பர் மிக்சஸ் வித் ஏர் அண்ட் பிகம்ஸ் எ பார்ட் ஆஃப்
becomes a part of it. Water vaporங்கிறது ஏரோடைய ஒன் டைப் ஆஃப் வாட்டர். ஓகேவா, ஒன் டைப் ஆஃப் வாட்டர். ஏர் ஆல்சோ கண்டைன்ஸ் டஸ்ட் அண்ட் ஸ்மோக் இருக்குது. டஸ்ட் இருக்குது, ஸ்மோக் இருக்குது. ஏர் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் இட். ஏரில் எல்லா கேஸஸும் வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறது காட்டுது. ஏர் சப்போர்ட்ஸ் கம்பூஷன். ஏர் கம்பூஷன் என்ன, ஒரு பொருள் எரிக்கிறதுக்கு, ஒரு பொருளை எரிக்கிறதுக்கு ஏர் வேணும். பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் இட். ஏன்னா காற்றுல தான் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் தான் பொருள் எரிக்கிறதுக்கான கேஸ். ஓகேவா. வைல் குக்கிங் யூஸ் ஃபயர்வுட். நம்ம குக் பண்ணும்போது அந்த ஃபயர் வுட்டு அந்த வுட்டை எரிக்கிறதுக்கு சரி, ஃபேனிங் ஏர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஸ் இன் பர்னிங் ஆஃப் ஃபயர்வுட். ஓகேவா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஏர் வேணும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஹவு டு வி கெட் கூல் வாட்டர் ஃப்ரம் ஏ க்ளே வாட்டர் பாட் ஆன் ஹாட் சன்னி டேஸ். நம்ம சம்மர் டேஸ் அப்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்பாட்னு அது மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி நம்ம குடிச்சா அப்படி இருக்கும், ரொம்ப கூல் வாட்டராக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, க்ளே பாட்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைனி போர்ஸ் இருக்குது. டைனி போர்ஸ்னால் சின்ன சின்ன துளைகள், அது தௌசண்ட்ஸ் ஆஃப் டைனி போர்ஸ் இருக்கும். அந்த டைனி போர்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம், மட்பாட்டில் வாட்டர் வச்சுருக்கோம். அந்த வாட்டரு அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் டைனி போர்ஸ் வழியே காற்று போகும். அந்த வாட்டரில் காற்று மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த தண்ணி வந்து கூல் வாட்டராக மாறிடுது. ஓகேவா. திஸ் காஸ் கூலிங் எஃபெக்ட். அதனால தான் அது கூல் வாட்டராக இருக்குது. அந்த வாட்டர் இருக்குது, வாட்டருடைய அந்த ஸ்மால் அந்த சின்ன ஓட்டன் வழியாக காற்று போகும்போது அது ரெண்டும் கூல் எஃபெக்டை கொடுக்குது. அதனால தான் தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்குது. அதன் வழியாக அந்த தண்ணிக்குள்ளே காற்று பரவுறதுனால. ஓகேவா. க்ளே பாட் ஹேஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைனி போர்ஸ் த்ரோ விச் வாட்டர் சீப்ஸ் அவுட்னா வெளியே வரும். அந்த ஓட்டன் வழியாக தண்ணி வெளியே வரும்போது அங்கே காற்று பட்டு அது கூல் வாட்டராக இருக்கிறதுனால அந்த மண்பானைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி கூலிங்காக இருக்குது. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டேக் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் கிவ்ஸ் அவுட் வாட்டர் வேப்பர். இதில் எதிலெல்லாம் வாட்டர் வேப்பர் போகுது. வாட்டர் வேப்பர்னால் நீர் ஆவியாக போகிறது. நம்ம ட்ரீஸோட லீஃப்லேருந்து வாட்டர் வேப்பர் போகும். சி வந்து சன்னோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்கக்கூடிய அந்த டைமில் வாட்டர் இட் பிகம்ஸ் டு வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகும். இதில் தான் வாட்டர் வேப்பர் போகும். நெக்ஸ்ட்டு உங்கள் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் அண்டு ஃப்ளோட்டு. ஓகேவா, இது ரெண்டுமே விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மியூசிக்கல் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட்டு கம்போசிஷன் அண்ட் கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏரில் என்னென்ன கேஸ் இருக்குது, என்னென்ன கலவைகள் இருக்குது, ஏரோடைய கலவைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் கேஸஸ், அதோடைய கம்போசிஷன், அதோடைய லெவல், அதோடைய பர்சன்டேஜ். ஓகேவா. த கம்போசிஷன் ஆஃப் ஏர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அதோடைய பர்சன்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏரோடைய கம்போசிஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதோடைய பிளேஸஸ்க்கு ஏற்றாற் போல் அதோடைய கான்ஸ்டன்ட்டு சேஞ்ச் ஆகும். த வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் ஓவர் டைம். ஏர் இஸ் நாட் ஏ சிங்கிள் எலமெண்ட். ஏருங்கிறது ஒரு சிங்கிள் எலமெண்ட் கிடையாது. இட் இஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். இப்போ இதில் பாருங்கள், நைட்ரஜன் வந்து 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது, ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ் பார்த்திங்கன்னா 0.07% இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்குது. ஓகேவா. இதோடைய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அதை பிளேஸ் விட்டு பிளேஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுதான். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட் த பர்சன்டேஜ் ஆஃப் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் ஏர். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏரில் எந்தெந்த கேஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நீங்கள் எடுத்து இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் 78, ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் 0.21, அதர் கேஸஸ் 1%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, வாட்டர் வேப்பரோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, அது 1% இருக்குது வாட்டர் வேப்பர். ஓகேவா. அதர் கேஸஸ் தான் பார்த்திங்கன்னா 0.07%. ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் வாட்டர் வேப்பரோடைய லெவல் வந்து பிளேஸுக்கு தகுந்தது போல் சேஞ்சஸ் ஆகும். இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது வாட்டர் வேப்பரோடைய பர்சன்டேஜ். ஓகேவா. ஏன்னா வாட்டர் வேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் டேஸில் பார்த்திங்கன்னா அதோடைய ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும் சம்மர் டேஸில். ஏன்னா வாட்டர், நம்ம வாட்டர் அண்டு ரிவர் வாட்டர், இந்த வாட்டரெல்லாம் வந்து ஹாட் டெம்பரேச்சரில் வேப்பராக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போது அதோடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து
கோல்டு டெம்பரேச்சராக இருக்கிறப்போ அதோடைய பர்சன்டேஜ் வந்து லோ லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட், இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகேவா, இவ்வளோதான் சொல்லிட்டு இது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. மற்றதை நீங்கள் புக்கை பார்த்து ரைட் பண்ணிக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன். இப்போ நைட்ரஜன் இட் இஸ் ஒன் ஆஃப் த கேஸ், ஒன் டைப் ஆஃப் கேஸ். த அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் லெவலாக இருக்குது 78% இருக்குது. இட் இஸ் யூஸ்டு டு ஃபில் ஆஃப். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபுட் பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா அதோடைய அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, ஷெல்ஃப் லைஃப்காக. ஓகேவா. லிக்விட் நைட்ரஜன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா லிவிங் செல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. லிவிங் செல்ஸ்னால் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேட்டில் ஃபார்ம் இருக்கா, கேட்டில் ஃபார்மு, அதாவது நம்ம கேட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே பார்த்திங்கன்னா நம்ம கவுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதோடைய யங் ஒன் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனில் அந்த சிரிஞ்சில் என்ன வச்சுருப்பாங்கன்னா அதோடைய மேல் செல்ஸ் வச்சுருப்பாங்க, மேல் செல்ஸ்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் நம்ம ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் பற்றி பார்க்க போனோம். அதோடைய மேல் செல் வச்சுருப்பாங்க. அந்த மேல் செல்லை இந்த நைட்ரஜன் லிக்விடில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா. நெக்ஸ்ட் பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தர். பிளான்ட்டுக்கு வந்து நைட்ரஜன் வேணும் க்ரோத் ஆகிறதுக்காக. இது எங்கே இருக்குன்னா ரூட் நூடுல்ஸில் இருக்கும். இந்த நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ வந்து பீப்புள்ஸ்லாம் நம்ம அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த டயர்ஸ்லாம் நைட்ரஜன் ஃபில் பண்ணுறாங்க. சம் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆர் யூஸ்ட் ஆஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆல்சோ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த நைட்ரஜனை யாரை வந்து ஃபஸ்ட்டு இந்த நைட்ரஜனை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1772 இந்த ஸ்காட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி, அவருடைய நேம் வந்து டேனியல் ரூதர்ஃபோர்டு. இவர் தான் வந்து என்ன சொன்னார், நியாக்சிஸ் ஏர் அப்படின்னு சொன்னார். அதை தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நைட்ரஜன் சொல்கிறோம். ஓகேவா. நியாக்சிஸ் ஏர், அதை தான் இப்போ நம்ம நைட்ரஜன்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் மால்க்கெலாம் போனீங்கன்னா அந்த மாலில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான பலூன்ஸ் வந்து ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாலோடைய உயரத்தில். அந்த பலூனில் என்ன ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா நைட்ரஜன் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னால் நைட்ரஜன் கேஸை பலூனில் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களை இந்த டேஸில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இட்ஸ் கம்பேர்டு டு அதர் கேஸஸ், இட்ஸ் வெயிட்லெஸ். அதர் கேஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா லோ வெயிட். ஸோ அதனால தான் நம்ம பலூனில் ஃபில் பண்ணியிருக்கும் போது அது ரொம்ப ஹை ஸ்பீட், அதாவது ரொம்ப ஹை லெவலில் அது ஃப்ளை ஆகுது, அந்த நைட்ரஜன் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பலூன்ஸ். ஓகேவா. அதை நீங்கள் ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிஜன் இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஏரில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனுடைய ப்ரெசன்ட் எவ்வளோ, 21%. ஆல் த கிரியேச்சர்ஸ் கே நாட் லீவ் வித்தவுட் ஆக்சிஜன். எல்லா கிரியேச்சர்ஸ்னால் என்னது, சிறு பூச்சிகள். கிரியேச்சருங்கிறது நம்ம இன்செக்டை சொல்லுவோம், ஆனால் லிவிங் திங்ஸே சொல்லலாம். கிரியேச்சருங்கிறது லிவிங் ஆர்கானிசம் சொல்லலாம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். இட் கேன் பி டெஸ்டட் வித் எ பீஸ் ஆஃப் க்ளோவிங் ஸ்ப்ளிண்ட் விச் ரீலைட்ஸ் இன் ஆக்சிஜன். இதை நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி டெஸ்டட் வித் எ பீஸ் ஆஃப் க்ளோவிங் ஸ்ப்ளிண்ட். இதில் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எப்படி ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேண்டில் கூட நம்ம எடுத்துக்கலாம். கேண்டில் எடுத்துகிட்டு அந்த கேண்டிலில் 2 கேண்டில்ஸ் வச்சுட்டு அந்த 2 கேண்டில்லையே பேர்ன் பண்ணிடுறீங்க. பேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் வீட்டிலே செய்யணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா. 2 கேண்டில் எடுத்துடுறீங்க. 2 கேண்டிலையும் நீங்கள் பற்ற வச்சுட்டு ஒரு கேண்டிலில் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் போட்டு கவர் பண்ணிட்டிங்கன்னா அந்த கேண்டில் வந்து பேர்ன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அப்போ அதுக்கு என்ன ரீசன், ஒரு திங்ஸ் வந்து பேர்ன் ஆகிறது கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கிறத. இன்னொரு கேண்டில் வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஓகே. இது இப்போ ஆக்சிஜனோட யூசஸ் பாருங்கள். ஆல் லிவிங் திங்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங். ஆக்சிஜன் இஸ் எசென்ஷியல் ஃபார் பேர்னிங். ஒரு திங்ஸ் எரியறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ்க்கு எமர்ஜென்சியாக எப்போ வந்து ஆக்சிஜன் தேவைப்படுதோ அப்போ ஆக்சிஜனை தான் நம்ம சப்ளை பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு சிலிண்டரில் ஃபில் பண்ணி நம்ம கொடுப்போம். டு எனேபிள் த பேஷண்ட்ஸ் டு ப்ரீத் வென் தே cannot breathe normally. Oxygen is used in gas welding வைக்கிறதுலேயும் ஆக்சிஜன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். மவுண்டனியர்ஸ்னால் யார்? மலையேறுபவர்கள், மலையேறும் வீரர்கள் தான் மவுண்டனியர்ஸ். அவங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை தான் கேரி பண்ணிட்டு போகுவாங்க அட் ஹை ஆல்டிடியூட்ஸ், உயரமான பகுதிக்கு போகும்போது. ஏன்னா அங்கே வந்து ஏரோடைய லெவல் வந்து லோ லெவலாக தான் இருக்கும். அது பர்டிகுலராக ஆக்சிஜனோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜில் தான் இருக்கும். ஸோ நமக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். நெக்ஸ்ட்டு டீப், அதாவது ஆழ்கடலுக்கு டைவர்ஸ் நிறைய போகுவாங்க இல்லையா? டைவர்ஸ் யார்? சி டைவர்ஸ் ஆழ்கடலில் அந்த கடல் நீந்துபவர்கள் அடியில் போகும்போது ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை தான் கேரி பண்ணிட்டு போகுவாங்க வைல் டைவிங் டீப் இன்டு த சீல. ஏன்னா அங்கேயும் ஆக்சிஜனோடைய லெவல் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஆக்சிஜனை தான் அங்கே எடுத்துகிட்டு போகுவாங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு, த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு present in air is only 0.03%. Those it is less in percentage, its uses are more or essential. இது வந்து லெஸ் பர்சன்டேஜ் தான், நம்ம யூஸ் பண்ணுறதை விட லெஸ் பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அது ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகே, அதனால் அதோடைய லெவல் பார்த்திங்கன்னா லோ லெவலில் தான் இருக்கும். இட் கேன் பி டெஸ்டட் வித் த லைம் வாட்டர். இது வந்து லைம் வாட்டரில் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைம் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஒரு வீட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கூட எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸ் டியூப்பில் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுண்ணாம்பு தண்ணி, லைம் வாட்டர்னே நான் அது சுண்ணாம்பு தண்ணி எடுத்துடுறீங்க. சுண்ணாம்பு தண்ணி எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏர் வந்து நீங்கள் அதில் ப்ளூ பண்ணினீங்கன்னா, காற்றை நீங்கள் ஊதிட்டு நீங்கள் மில்க் ஷேக் பண்ணி பார்த்து காற்றை நீங்கள் ஊதிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா, ஒரு மில்கி சப்ஸ்டன்ஸ், அதாவது பால் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு என்ன ரீசனா, நீங்கள் என்ன காற்றை உள்ளே விட்டுருக்கீங்க? கார்பன் டை ஆக்சைடு விட்டுருக்கீங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த லைம் கூட ரியாக்ட் ஆகி மில்கி சப்ஸ்டன்சஸ் மேலே ப்ரிசிபிடேஷன் ஆகிருக்கும். அப்படியே வெள்ளையாக அப்படியே அங்கங்கே த்ரெட்டு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய கார்பன் டை ஆக்சைடு யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப்ஸ் பிளான்ட்ஸ் இன் பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் டெஃபினட்டாக வேணும். இட் இஸ் இன் ஃபயர் எக்ஸ்டென்கர்ஸர்ஸ்னு என்னது? தீ அணைப்பான். இப்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நிறைய நடந்துருச்சு. அதாவது ஒரு சில்க் ஷாப்பிங்கில், ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸில், நம்ம ஹவுசஸில், ஃபாரஸ்ட்டில், இந்த மாதிரியெல்லாம் ஃபயர் எக்ஸ்டென்கர்ஸர்ஸாக ஆகிடுச்சுன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப பெரிய ஃபயர் எக்ஸ்டென்கர்ஸர்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணி அது தீ அணைப்பாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லேயும் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் அந்த ட்ரை ஐஸ் பீசஸாக இருக்குல்ல, அந்த ஐஸ் பீசஸை கூலிங் பர்பஸஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு மேக் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதை வந்து யார் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க? கார்பன் டை ஆக்சைடை யார் டிஸ்கவர் பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட்ரி ஜோசப் பிளாக் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். கார்பன் டை ஆக்சைடு இந்த ஏரில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஏர் ஹேஸ் அதர் கேஸஸ் லைக், ஏரில் என்ன அதர் கேஸஸ்லாம் இருக்குது? என்னென்ன கேஸஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது, ஆர்கன் இருக்குது, இன் ஸ்மால் ப்ரிப்போர்ஷனில் இருக்குது. இது எல்லாமே ஏர் ஆல்சோ கண்டைன்ஸ், ஏரில் வந்து வாட்டர் வேப்பரும் இருக்குது. அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் வாட்டர் வேப்பரும் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து, நான் முன்ன சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் அதோடைய பர்சன்டேஜ் வேரியஸ் ஆகும். When we breathe, we take oxygen from air and release carbon dioxide and water vapor to air. Classify the following. ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளான்ட் கொடுத்துருக்காங்க, அனிமல்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் விச் கிவ் அவுட் ஆக்சிஜன், திங்ஸ் விச் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. எந்த திங்ஸ் வந்து ஆக்சிஜனை வெளிவிடும், எந்த திங்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடும் அப்படின்னு. இப்போ அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவோம். பிளான்ட் என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக என்ன வேணும்னு சொல்லியிருந்தோம்? கார்பன் டை ஆக்சைடு தான் வேணும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை தான் வெளிவிடும். அப்போ பிளான்ட் எல்லாமே வந்து ஆக்சிஜனை தான் வெளிவிடும். அப்போ இங்கே எது எல்லாமே பிளான்ட் சொல்லணும். நம்பர் 1ன்னு போடுவேன், நீங்கள் நம்பர் 1லாம் இங்கே போடணும், நம்பர் 2ங்கிறத இங்கே ரைட் பண்ணிக்கணும். கோகனட் ட்ரீ ஆக்சிஜனை தான் வெளிவிடும். பிரிஞ்சால் ஆக்சிஜனை வெளிவிடும். பப்பாயாவும் ஆக்சிஜனை தான் வெளிவிடும். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறது டாகு, கேட்டு, மங்கி, இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஒரு ட்ரீ வந்து வளரக்கூடிய ஒரு ட்ரீ வந்து
ஒரு மேன் வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு 3%ல் 1% வந்து அந்த ட்ரீ யூஸ் பண்ணிக்கும். A grown up tree intakes 1/3 ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ஹேல்டு பை 1%. நம்ம வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் 1/3 அந்த ட்ரீ வந்து உறிஞ்சிட்டு வளரும். அதே அளவுக்கு தான் அதுக்கு ஆக்சிஜனை வெளிவிடும். ஓகேவா? நாம் ப்ரீத் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜனில் 3% ஆக்சிஜனில் நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய அந்த 3% ஆக்சிஜனில் 1%, அதாவது 3 பார்ட் ஆக்சிஜனில் 1 பார்ட் ஆக்சிஜனை தான் ஒரு ட்ரீ வெளிவிடும். அப்போ ரிமைனிங் 2 பார்ட் ஆக்சிஜனுக்கு ரிமைனிங் 2 ட்ரீ வேணும். அப்போ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவனுடைய வாழ்நாள் முழுசு உயிர் வாழணும்னா அவனுக்கு 3 ட்ரீ வேணும். 3 ட்ரீ தான் இருந்தால் தான் அவனால் உயிர் வாழ முடியும். ஓகேவா? 1% and gives out the same amount of oxygen required for a person. Hence 3 trees are needed for fulfill the required oxygen for a man to survive. புரிஞ்சுதா? அப்போ ஒரு மனிதன் உயிர் வாழனா அவனுக்கு 3 ட்ரீ இருக்கணும். ஏன்னா அந்த 3 ட்ரீ என்ன பண்ணும்? அவன் வெளியிடக்கூடிய 3 பார்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்துட்டு அந்த 3 பார்ட் ஆஃப் ஆக்சிஜனை கொடுக்கும் அது. ஓகேவா? ஓகே. ஸோ அதனால் நம்ம ட்ரீஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. நிறையா சாப்ளிங் பிளான்ட்டை நம்ம சாயிலில் நட்டு கல்ச்சர் பண்ணணும், க்ரோத் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். டுடே கிளாஸ் போதும். ஓகே, தேங்க்யூ.